சுபாஷ் சந்திரபோஸ் குடும்பத்தினர் வேவு பார்க்கப்பட்டது தொடர்பான ஆவணங்களை வெளியிடுவது குறித்து ஆராய கேபினெட் செயலாளர் தலைமையில் குழுவை மத்திய அரசு நியமித்துள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திரபோஸின் குடும்பத்தினரை வேவு பார்க்கும்படி உளவுத்துறைக்கு முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு உத்தரவிட்டதாக எழும்பியுள்ள குற்றச்சாட்டு புதிய அரசியல் பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. சுபாஷ் சந்திரபோஸின் குடும்பத்தினர் வேவு பார்க்கப்பட்டது தொடர்பான ஆவண ஆதாரங்களை வெளியிட வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி கொல்கத்தாவில் போராட்ட பேரணி நடந்தது. சுபாஷ் சந்திரபோஸின் கொள்ளுப்பேரன் அபிஜித் ராய் தலைமையில் நடந்த இப்போராட்டத்தில் போஸின் குடும்பத்தினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு கோஷமிட்டனர். இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி தலையிட்டு சுபாஷ் சந்திரபோஸ் காணாமல் போனது தொடர்பான மர்ம முடிச்சை அவிழ்க்க வேண்டும் என்று அபிஜித் ராய் வலியுறுத்தினார். We have appealed to the Prime Minister of India and he would unravel the mystery of Subhash Bose's disappearance on the 18th of August 1945. After all, it was Subhash Bose who gave us freedom. Subhash Bose led the final onslaught on the British imperialists. This is not told by me. This is told by Sir Clement Attlee. This is told by Lord Mountbatten. So the Britishers have accepted that it was due to Subhash Bose that they had to leave. So no government on earth has the powers or should have the courage to suppress Subhash Bose's history. திங்களன்று பெர்லினில் சுற்றுப்பயணம் செய்த பிரதமர் மோடியை அங்கு வசிக்கும் சுபாஷ் சந்திர போஸின் பேரன் சூரியகுமார் போஸும் சந்தித்து இதே கோரிக்கையை வலியுறுத்தினார். இதுகுறித்து ஆராய்வதாக மோடி பதிலளித்ததன் அடிப்படையில் சுபாஷ் சந்திர போஸ் தொடர்பான ஆவணங்களை வெளியிடுவது குறித்து ஆராய மத்திய அமைச்சரவை செயலாளர் அஜித்குமார் சேத் தலைமையில் குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. அந்த குழு இது தொடர்பாக வியாழனன்று கூடி ஆலோசிக்க உள்ளது.